வணக்கம். இது மாதிரி ஒரு சம் கொடுத்துருக்காங்க. 5 plus 1, 5 square plus 1, 5 power 4 plus 1, 5 power 8 plus 1, 5 power 16 plus 1. இதுக்கு இடையில மல்டிப்ளிகேஷன் இருக்கு. சம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம் அது. பட் இதை நம்ம கரெக்ட் வேல போடணும்னா நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் டைம் இருக்காது. இப்போ இதுக்கு ஈஸியான வே என்னன்னு கேட்டிங்கன்னா, டைரெக்டாக நம்ம ஆன்சர் 1 செகண்டில் சொல்ல முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் பிராக்கெட்ல என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு 5 power 16 இருந்தா 16 டபுள் பண்ணுங்க, 32 மைனஸ் 1 எழுதுங்க. டினாமினேட்டர்ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல என்ன இருக்கோ அதை சைன் சேஞ்ச் பண்ணி எழுதுங்க. திஸ் இஸ் தி ஆன்சர். இது இன்னும் நம்ம கிளியரா எழுதணும்னா 5 power 32 minus 1 by 4 அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி இந்த சம் போடலாம் பாருங்க. 3 square 3 power 4 3 power 256 இருக்கு. இங்க நம்ம செக் பண்ண வேண்டியது பவர்ஸ் டபுள் ஆயிட்டே போகுது. இங்கேயும் பாருங்க பவர்ஸ் டபுள் ஆயிட்டே போகுது. அப்படிங்கும்போது லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்கோ அதை எழுதி அதை டபுள் பண்ணணும். பவரை டபுள் பண்ணுங்க. -1 divided by first term என்ன இருக்கோ அதுக்கு சிம்பிளா சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. அப்ப 3 power 512 minus 1 divided by 2 is the answer. இப்ப இந்த பிராக்கெட்ல பவர்ஸ் உள்ளது இப்படி இருந்துச்சு, 1ல இருந்து ஆரம்பிச்சு இருந்துச்சு. பட் இங்க பாருங்க நடுவுல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பயும் நம்ம அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஆன்சர் லாஸ்ட் பிராக்கெட்ல என்ன இருக்குன்னு பாருங்க. 17 பவர் 1024 அதை டபுள் ஆக்குங்க. அப்படின்னா 2048 minus 1 divided by ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல என்ன இருக்கோ அதை எழுதி -1 போட்டுருங்க. That is the answer.